Friends, this is Vicky from VTech. நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல் தான். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், சப்வூஃபர் இது மாதிரி செப்பரேட்டாக கண்ட்ரோல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டம் பிரிண்டிங் தான் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஆம்பிளிஃபையர் கான்செப்டில் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் அந்த கான்செப்டில் டிசைன், அதாவது ஆல்ரெடி டிசைன் பண்ண 5.1 பேனல் கூட கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற அன்வான்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அதே ஒன்று 2.1க்கு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டிசைனில் பண்ணலான்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட மேலே அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட 2.1 ஃபார்மேட் தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க கஸ்டமர்டு பேனல் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிளாஸ் நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோலு, பேஸு, ட்ரிபிளு, மிட்டு பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், ஓவராலாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. மாஸ்டர் குறைச்சா, அதாவது மாஸ்டர் வால்யூம்னா உங்களுக்கு சப்வூஃபர் குறையாது, மாஸ்டர் ப்ளஸ் ஃப்ரண்ட்டு ரெண்டு கண்ட்ரோலுமே ஒரே இது தான் இருக்குது. ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஓப்பன் ஆகாது. இங்கே என்ன தான் வச்சாலும் உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு என்ன ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி மாதிரி வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி மீட்ரு வரும். வி மீட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ பிடியில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு கனெக்ட் ஆகாதங்காட்டி, டிவைஸ் எதுவும் கனெக்ட் ஆகாதங்காட்டி உங்களுக்கு தெரில. பாருங்கள் எஃப்எம். ஸோ வி மீட்ரு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு பதிலாக லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சென்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கஸ்டமர் வந்து மல்டி கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார் போல். ஸோ அது வந்து அவருக்கு டார்க்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ மல்டி கலர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தாங்க இருக்கும், நம்ம கிளாஸ் நாப் யூஸ் பண்ணுறங்காட்டி உங்களுக்கும் அந்த கிளாஸ் நாப்பை தாண்டி வெளியே தெரியறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து மல்டி கலர் ரிமூவ் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. வேறு ஏதாவது டார்க்கான கலர் யூஸ் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ வந்து ஆஃப்டர் நம்ம பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி இந்த மல்டி கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மிங்கிள் கலர் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஸ்ட்ரிப் எல்இடி தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எல்இடி சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நம்ம 2.1 ஆம்பிளிஃபையர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி தான் இருக்கும். நான் அதோட ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன். வீடியோ வந்து ரொம்ப ஷார்டன் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிள் கான்செப்டில் தான் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 24024 10 ஆம்பியர் ஹெச்டி காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டி, ஹெச்டி இல்லை. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 12 இன்ச் ஆர் 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்டு, கம்பெனி ஐட்டம்லாம் இல்லை, மேக்னெட்ஸு இந்த மாதிரி ஸ்பீடான சாம்கான் இந்த மாதிரி 12 இன்ச்சு சப்வூஃபர்ஸ் நல்லா லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜாக கேட்டிருந்தாங்க. ஆம்பிளிஃபையர் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ப்ளஸ் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 2 ஸ்பீக்கரு கஸ்டம் மேட் டைப்பில் கேட்டிருந்தாங்க. 2 6 இன்ச்சு பாக்ஸு வித் ட்வீட்டரோட வர்ற மாதிரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் ஆர் 12 இன்ச்சு சப்வூஃபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த 12 இன்ச்சுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையர் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகி வர உங்களுக்கு 50 வோல்ட்டு 10,000 mAh 2 கெப்பாசிட்டி போட்டு 3510 மெட்டல் டையோடு ஒரு மெட்டல் டையோடு போட்டு ஏசியை டிசி பண்ணியிருக்கோம். இதுதான் ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு பியூர் அண்ட் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு 12 வோல்ட்டு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 12 வோல்ட் பக் போர்டு எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு மட்டும் கைஸ் லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா டிஜிட்டலோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 012 டிசி சப்ளை கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து அடிஷ்னலாக பக் போர்டு யூஸ் பண்ணி 012 எடுத்து நம்ம பக் போர்டுக்கும் ப்ளஸ் இந்த 12 வோல்ட் லைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டுக்கு அடிஷ்னலாக ஒரு பக் போர்டு அடிஷ்னலாக வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு லைட்டுக்கு போகுது. ஆம்பியர் லாஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து செப்பரேட்டாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு 12 வோல்ட் டிசி போகுது. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டுக்கு 12 வோல்ட் டிசி போகுது. இதோட மெயின் இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ 2 பக் போர்டு யூஸ் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு ப்ளஸ் எல்இடிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 2.1 ப்ரீ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2-in-1 சப்வூஃபர் ப்ரீ ப்ளஸ் பேஸ் ட்ரிபிள் எல்லாமே வந்துடும். ஒரே போர்டு சிங்கிள் போர்டிலவே உங்களுக்கு வந்து ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் அண்ட் ஒயரிங்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட
IR250 MOSFET ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 மோனோ 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு மட்டும் தாராளமாக பார்த்தீங்கன்னா 10 இன்ச் டபுள் மேக்னெட் 12 இன்ச் டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா TDA7292ங்கிற ஸ்டீரியோ ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து 2 6 இன்ச் தாராளமாக ட்ரைவ் பண்ணும். நல்ல ரிசல்ட் இருக்கும். 50+50 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் 4 ohms லோட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா TDA7292, சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4 மோனோ IR250ல் 4 MOSFET போட்டு பவர் ஆம்பிள் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் ஆன் ஆஃப் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் ப்ரொடக்ஷன் போர்டு. நம்ம வந்து ஒரே ஒரு சிங்கிள் சேனல் மட்டும் எடுத்து இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுத்துருக்கோம். ஸோ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சவுண்டு வராது ஆன் ஆஃப் சவுண்ட் பண்ணும்போது. ப்ளஸ் கரண்ட்டே திடீர்னு போனாலும் வந்து சடனாக உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸுமே க்ரியேட் ஆகாது. ஸோ ஆம்பிளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு 24 வோல்ட் 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு 50 வோல்ட் 10,000 MFT மைக்ரோஃபாரட்டில் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டி போட்டு டிசி பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக வந்து 2 12 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு அண்ட் 12 வோல்ட் எல்இடிக்கு ஒரு டூயல் சப்ளையில் 2.1 BT போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 4 மோனோ IR250 கான்செப்ட்டில் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா TDA7292ங்கிற ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். TDA சீரிஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆடியோ பர்ஃபார்மன்ஸும் பேசிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேனு பார்த்தீங்கன்னா நம்ம 220 வோல்ட்டில் 3 இன்ச் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைரெக்ட் 220 வோல்ட்டு தான். உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 12 வோல்ட்டுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இந்த ரெக்டிஃபையர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுக்கான சப்ளை வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 012 டேப்பிங் எடுத்து இந்த இடத்துல நம்ம ரெக்டிஃபை பண்ணி 7805 ரெகுலேட்டர் போட்டு 5 வோல்ட்டு மட்டும் எடுத்துருக்கோம் கான்ஸ்டண்ட்டாக. அந்த 5 வோல்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிற USB போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பவர் சப்ளை ரெக்டிஃபையர் போர்ட்லேயே வந்து 5 வோல்ட் எடுத்துட்டோம். அடிஷ்னல் நமக்கு 2 12 வோல்ட் தேவைப்படுறதுங்காட்டி வந்து 2 பக் போர்டு யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட்டாக வோல்டேஜ் பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு 2 சேனல் இன்புட் வந்துடும். இந்த 2 சேனல் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த USB போர்டில் வந்து ஆக்ஸ் லைனில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 2 சேனலோட இன்புட் ஆடியோ வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிள் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம். பட் ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஒரு டெஸ்டிங் கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் கேட்டிருப்பீங்க. ஆடியோ ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ஆடியோ வீடியோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் 1 by 1 போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு மேலே இருக்குது. வீடியோலையும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா DM பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அக்ரிலிக் பேனலாக இருந்தாலும் சரி, இது மாதிரி மெட்டல் சேஸு 5.1 ஆம்பிளிஃபையர் 5.1லேயே பார்த்தீங்கன்னா மெட்டல் சேஸு அதுலேயே டால்பி DTS HDMI ERC ஆப்டிக்கல் சப்போர்ட் ஆகிற மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ DM பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.